மனநோயாளி என்று தமிழகத்தினுடைய ஹைகோர்ட்டே சொல்லிட்டாங்க. எச் ராஜா ஒரு மனநோயாளி, மனநல மருத்துவரை பார்க்க சொல்லுங்கள். எங்க தலைவர் ஜவாஹிர்லாவும் சொல்லிட்டாரு, அவர் மனநல மருத்துவர் பரிசோதிக்க வேண்டும் எச் ராஜான்னு. ஏன் சொன்னா, அவன் வாய்க்கு எடுத்ததெல்லாம் பயங்கரவாதி, அர்பன் நக்சலு, இதைத்தான் பேசுவான். பைத்தியக்காரன் ஆட்டம் உளறுவான். தமுமுக காரன் பயங்கரவாதின்னு சொல்லுவான். மனிதநேய மக்கள் கட்சிக்காரன் பயங்கரவாதின்னு சொல்லுவான். யாரா பயங்கரவாதி? எந்த விதத்துல நீ பயங்கரவாதி? நீ இருக்கின்ற கட்சி, நீ இருக்கின்ற அமைப்பு, உங்களை எல்லாம் இயக்குகின்ற மிகப்பெரிய இப்ளிசி சைத்தான் RSS. அடிப்படையிலிருந்து பார்த்தோம் சொன்னா 1928 இருந்து நீங்க தான் பயங்கரவாதி. 1928 இருந்து 48 வரைக்கும் நீங்க தான் பயங்கரவாதி. 48ல தானே காந்தி கோச்சை சுட்டான், அது மட்டும் தானே உங்களுக்கு தெரியும்? இல்ல, 28 RSS ஆரம்பிக்கப்பட்டது செப்டம்பர்ல. 38 48 20 வருஷமா அவன் எத்தனை முறை காந்தியை கோட்சே சுட முயற்சிருக்கிறான். அந்த வரலாறு படிச்சிருக்கீங்களா? 8 வருஷம் 20 வருஷம் பின்தொடர்ந்து 8 முறை காந்தியை சுடுவதற்கு அவன் முயற்சி செய்திருக்கின்றான். மும்பை மாநகராட்சி திறப்பு விழாவின் போதும், பஞ்ச கல்யாண் என்று சொல்லக்கூடிய ரயில்வே தண்டவாளத்திலே கள்ள வைத்து ரயிலை கவிழ்க்க சதி செய்த போதும் 8வது முறையாக காந்தி சுட்டான். காந்திய யார் சுடுறான்? இந்த RSS பயங்கரவாதி யாரு? கோட்சே. 48ல தான் காந்தி சுட்டானே. நீங்க படிச்சிருக்கீங்க, நான் படிச்ச வரலாறு. 20 வருஷம் ட்ரைனிங் எடுத்திருக்கிறான். சூப்பர், அருமை. இலக்கு அவன் வைத்து தொடர்ச்சியா இலக்கு வச்சிருக்கிறான் பாருங்க. அந்த இலக்கு 8வது முறை சுடுறான். இவன் சொல்றான் நாங்கெல்லாம் பயங்கரவாதின்னு. எங்க தலைவர் அமைதியா விட்டுட்டாரு. யாரு? மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ஜவாஹிர்லால் அமைதியா சொல்லிட்டாரு. அங்கங்க போய் எஸ்பி ஆபீஸ்ல, கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்கடா. நீங்க எல்லாம் ஒண்ணு அவனை எல்லாம் கண்டு நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் நடத்தாதீங்க. அவனை எங்க பார்த்தாலும் விட்டுருங்க, எதுவும் செஞ்சிடாதீங்கப்பா. அவன் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, CSR வந்தீங்கன்னு சொல்லிட்டாங்க. யார் மேல? ஜவாஹிர்லாவ பயங்கரவாதினா. திருமாவளவனையும் சேர்த்துதான் நான் பயங்கரவாதின்னு சொல்றேன் அப்படின்னு எச் ராஜா சொன்னான். பைத்தியக்காரன் திருமாவளவனை சேர்த்து சொல்றான் பயங்கரவாதி. என்ன செய்யலாங்க? என்னடே பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லி இவனை சொன்னா என்னை சப்புன்னு அடிக்க மாட்டான். இல்ல யாராவது நீங்க சொன்னீங்கன்னா நீங்க அடிப்பீங்களா அடிக்க மாட்டீங்களா? யாரடா பைத்தியக்காரன் சொல்ற? பைத்தியக்காரன் சொன்னதுக்கே இவ்வளவு கோவம் வந்து என்னை சப்புன்னு நான் அடி வாங்குறேன்னு சொன்னா, நீ ஒரு பயங்கரவாதியா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? யார பார்த்து பயங்கரவாதி கோவம் வரும் இல்லைங்க. நம்ம அக்கம் பக்கத்து வீட்டு சண்டையில வண்டியில போறே போடா ஒழுங்கா மயில அப்படின்னு சொன்னா என்னாக்கா? நீ போடா யாரடா பார்த்து அப்படி சொன்ன சண்டைக்கு வர மாட்டாங்க, நம்மளை போட்டு அடிக்கி மிதிக்க மாட்டாங்க. எச் ராஜா பயங்கரவாதின்னு சொன்னது ஜவாஹிர்லாவை அல்ல, ஜவாஹிர்லாவை அல்ல, ஒட்டுமொத்த இந்த சிறுவன் சமுதாயத்தை அவன் பயங்கரவாதி என்று கூறியிருக்கின்றார். என்ன செய்யலாம்? அமைதியா விட்டுட்டோம். 50க்கு மேற்பட்ட இடங்கள்ல புகார் மனு கொடுத்திருக்கிறோம். திருப்பூர் கமிஷனர் அலுவலகத்தில் நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறோம். திருப்பூர் கமிஷனர் அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம். பல்லவ ஸ்டேஷன்ல மாவட்ட செயலர் கொடுத்திருக்கிறாரு. ராமநாதபுரத்துல கொடுத்திருக்கிறாங்க. கோயம்புத்தூர் கமிஷனர் பாலகிருஷ்ணன் கொடுத்திருக்கிறாங்க.
கட்டுப்பட்டோம், தலைமைக்கு கட்டுப்பட்டோம். ஒரு லைட்டா ஒரு சிக்னல், லைட்டா பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சமிக்கை மட்டும் காட்டியிருந்தான்னு சொன்னா ஹெச் ராஜா மக்கள் விட மாட்டாங்க, மனிதநேய மக்கள் கட்சி தொண்டர்கள் விட மாட்டாங்க, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்கள் விட மாட்டாங்க. அமைதி வழியில சட்ட நடவடிக்கை உட்பட்டு எடுத்திருக்கிறோம். நாங்க இங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் மனிதநேய மக்கள் கட்சியில என்ன செய்யறாங்க, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துல என்ன செய்யறாங்க. சேவை செய்யறோம், சேவை செய்யறோம், அரசியல் சேவை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஹெச் ராஜா வம்ச பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கும் சேர்த்துதான் நாங்கள் சேவை செய்யறோம். உனக்கு ரத்தங்களை கொடுக்கிறோம். வெள்ள நிவாரணத்துக்கு நீங்க தூத்துக்குடியில சென்று ஒரு கோயில வச்சு நாங்க நிவாரணம் பண்ண கொடுத்திருக்கிறோம். சென்னையில வெள்ளம் வந்தா மாநகராட்சி ஊழியர்கள் எல்லாம் நடுங்குவாங்க, ஃபயர் சர்வீஸ் ஊழியர்கள் எல்லாம் நடுங்குவாங்க. ஐயோ இது நேர முடியாது அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுவான் தெரியுமா மனிதநேய மக்கள் கட்சிக்காரன், ஆயா நான் போறேன் தோளுக்கு மேல தோல் வச்சு, தோளுக்கு மேல தோல் வச்சு ஏணிப்படி மாதிரி ஏணி, மனிதர் ஏணி மாதிரி ஏணி படிக்கட்டு மாதிரி சிறுமிகளை மொட்டை மாடியில் 3வது மாடியில் இருந்து நாங்க தூக்கிட்டு வந்து வெள்ளத்துல காப்பாற்றி இருக்கிறோம். அப்படி வேலை செய்யும் போதெல்லாம் நாங்களும் ஐசியூல கை கால் உடைஞ்சு நாங்களும் மருத்துவமனையில படுத்திருக்கிறோம். எங்க தொண்டர்களும் உயிரை பணைய வச்சு வெள்ளத்துல நாங்க சேவை செய்யறேன்டா. பைத்தியக்கார பையில யாரை பார்த்து பயங்கரவாதிங்கிற, இளைஞர்களுக்கு சேவைகளை செய்ய சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறோம். சும்மா இல்ல, இங்கெல்லாம் இளைஞர்கள் இப்ப எப்படி இருக்காங்க தெரியுமா, விடிய காலையில எந்த ரசிகர் படம் தான் வரும் 3 மணிக்கு